நீரிழிவு நோய் வராமல் தடுக்கக்கூடிய ஒரு டீ பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். ஸோ சர்க்கரை அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ எல்லாருக்குமே வந்து சொல்கிறது உண்டு, வீட்டில் யாருக்காவது ஒருத்தருக்கு வந்து கண்டிப்பாக சர்க்கரை இருக்குது. இன்னும் சொல்ல போனால் 2-3 நபர்களுக்கே வந்து சர்க்கரை நோயினால் வந்து பாதிக்கப்படக்கூடிய ஒரு நிலை இருக்குது. அப்பா அம்மாவுக்கு சர்க்கரை இருக்குது, எனக்கும் நான் வந்து சுகர் வராமல் நான் தடுக்கணும் அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இந்த டீயை வந்து பயன்படுத்தி பாருங்கள். ஸோ இது நீங்கள் காலையில் எழுந்த உடனே டீ காஃபி குடிக்கிறதுக்கு பதிலாக இந்த டீயை வந்து நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா ப்ரீ டயபெட்டிக் கண்டிஷனில் இருக்கும் பொழுது அது உங்களுக்கு டயபெட்டிக்காக மாறாமல் நீங்கள் நார்மலான ஒரு கண்டிஷனுக்கு வந்து வந்துடலாம். ஸோ இந்த டீ தயாரிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ இது வந்து சுக்கு மல்லி, அதாவது ஒரு சுக்கு வந்து ஒரு 10 கிராம், மல்லி வந்து ஒரு 10 கிராம், அதாவது தனியான்னு சொல்லக்கூடிய மல்லி. ஸோ இது வந்து நாட்டு மல்லியாக இருக்கிறது நல்லது. கூடவே சீரகம், வெந்தயம், ஆவாரம்பூ, கறிவேப்பிலை இது எல்லாமே ஒரு 10 கிராம் வந்து நம்ம எடுத்துக்கிறது நல்லது. ஸோ இல்லைனா இது அதாவது வெந்தயம் வந்து 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், மல்லி வந்து 1 டீஸ்பூன், சுக்கு வந்து ஒரு சின்ன துண்டளவுக்கு தோல் சீவிட்டு எடுத்துட்டு அது கூட 1 கைப்பிடி அளவுக்கு ஆவாரம்பூ உலர்ந்தது, 1 கைப்பிடி அளவுக்கு உலர்ந்த கறிவேப்பிலை. ஸோ இது கூட வந்து நீங்கள் இது எல்லாத்தையுமே ஒரு 10 கிராம் ஈக்குவல் குவான்டிட்டி வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் பொடி பண்ணி வச்சுட்டு கூடவே இதுக்கு 2 மடங்கு, ஸோ இதெல்லாமே வந்து ஒரு டீஸ்பூன் நீங்கள் எடுத்துக்கிறீங்க, அதாவது 10 கிராம் அளவுக்கு நீங்கள் வந்து எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஸோ 20 கிராம் அளவுக்கு மஞ்சள், ஸோ மஞ்சள் கூட நெல்லி வற்றல், அதாவது உலர்ந்த நெல்லிக்காய், ஸோ பெரிய நெல்லிக்காய், இதை வந்து நீங்கள் ஒரு 2 மடங்கு எடுத்துக்கணும். ஸோ இதை வந்து எல்லாத்தையுமே வந்து நீங்கள் பொடி பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஸோ இந்த பவுடரை காலையில் வெறும் வயிற்றில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லா ஒரு 200 ml தண்ணீரோட சேர்த்து கொதிக்க வச்சு வடிகட்டி இதை வந்து காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது. ஈவினிங் டைம்லையும் வந்து இது எடுத்துக்கலாம். ஸோ இந்த டீ எடுத்துக்கும் பொழுது உங்களுடைய செரிமான சக்தி வந்து இம்ப்ரூவ் ஆகும். இதில் இருக்கக்கூடிய வெந்தயம் அப்படிங்கிறது வந்து காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கும் பொழுது நம்மளுடைய குடல் பகுதியை சுற்றி ஒரு வளவளப்பான தன்மையை வந்து உருவாக்குறதுனால அதுக்கப்புறமா நம்ம சாப்பிடக்கூடிய கார்போஹைட்ரேட், அதிக கார்போஹைட்ரேட் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் வந்து கொஞ்சம் மெதுவாக நம்மளுடைய ரத்தத்தில் வந்து உட்கிரகிக்கும். இதனால் வந்து நமக்கு கிளைசிமிக் இண்டெக்ஸ்ங்கிறது கொஞ்சம் குறைவாகிறதுனால இன்சுலினோட தேவை உடனடியாக நமக்கு வந்து இருக்காது. அடுத்ததாக சீரகம். சீரகம் வந்து நம்மளுடைய செரிமான சக்தியை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ செரிமானம் வந்து கரெக்டாக இருந்தது அப்படின்னாலே நமக்கு ரத்தத்தில் சர்க்கரை வந்து அப்பப்போ இன்க்ரீஸ் ஆகுது, அப்பப்போ குறையுது, இந்த மாதிரியான ஒரு நிலை இல்லாமல் உங்களுக்கு அது ஒரு கிராஜுவலாக வந்து மெயின்டைன் ஆகும். ஸோ அதே மாதிரி சுக்குக்கு மிஞ்சின மருந்து இல்லைன்னு சொல்லுவாங்க. சுக்கு வந்து நமக்கு செரிமான சக்தியை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இன்ஃப்ளமேஷனையும் வந்து குறைக்கக்கூடிய தன்மை இருக்கிறதுனால இது வந்து நம்மளுடைய உடம்புல இன்சுலினோட ரெசிஸ்டன்ஸை வந்து குறைக்கும். அடுத்ததாக தனியா, அதாவது மல்லி. ஸோ இது வந்து பித்தத்தை குறைக்கக்கூடியது, அதே மாதிரி செரிமான சக்தியும் வந்து இம்ப்ரூவ் பண்ணக்கூடியது. நிறைய சர்க்கரை நோயாளிகளுக்கு மன அழுத்தம் இருக்கிறது, இதனால உடம்புல வந்து பித்தம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலை, செரிமான கோளாறுகளோட வந்து இருப்பாங்க. ஸோ நெஞ்செரிச்சல் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறவங்க இந்த தனியா வந்து நம்ம டீயா வந்து எடுத்துக்கும் போது அது வந்து நமக்கு பித்தத்தை வந்து குறைக்கும். அதே சமயத்தில் ஸ்ட்ரெஸ் மாதிரியான பிரச்சனைகளையும் வந்து இது குறைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது.